ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 9 கோடி மதிப்பில் புதுப்பிக்கப்பட்டுள்ள புதுச்சேரி தாவரவியல் பூங்கா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் அடிப்படை வசதிகளின்றி சுகாதார சீர்கேடு, திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். லாஸ்பேட்டை காவல் நிலையம் முன்பு சரமாரியாக தாக்கப்பட்ட ரவுடி, முன் விரோதம் காரணமாக கொலை முயற்சி நடைபெற்றுள்ளதாக விசாரணையில் தகவல். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முற்றுகை, குப்பைகள் அகற்றப்படாததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு புகார். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 9 கோடி ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்டுள்ள தாவரவியல் பூங்காவை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டார். புதுச்சேரியின் சுற்றுலா தலங்களில் முக்கியமானதாக தாவரவியல் பூங்கா அமைந்துள்ளது. விடுமுறை தினங்கள் மற்றும் வார இறுதி நாட்களில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பொழுதுபோக்கிற்காக தாவரவியல் பூங்காவை பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் 22 ஏக்கர் பரப்பளவில் 3500 மரங்களுடன் உள்ள தாவரவியல் பூங்காவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 9 கோடியே 11 லட்சத்தில் புனரமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்காக 2023ஆம் ஆண்டு பூங்கா மூடப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. நுழைவு வாயில், டிக்கெட் கவுண்டர்கள், கழிப்பறைகள், நடைபாதை, ஆம்பி தியேட்டர், செல்ஃபி பாயிண்ட், வரைபடத்துடன் பலகைகள், புதிய சிறுவர் ரயில், பேட்டரி கார், பாரம்பரிய பொருட்கள் அடங்கிய குடில்கள் கட்டப்பட்டுள்ளன. இப்பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு தாவரவியல் பூங்கா 24ஆம் தேதி திறக்கப்பட்டது. புதுப்பிக்கப்பட்ட புதுச்சேரி தாவரவியல் பூங்காவை முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் சிறப்பு வாகனத்தில் தாவரவியல் பூங்காவை பார்வையிட்டார். விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி உட்பட அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். அரியாங்குப்பம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அத்தொகுதி முழுவதும் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காக்கையன்தோப்பு, பவானி நகர், சுப்புலட்சுமி நகர், சுனாமி குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் கட்டப்படவில்லை. இதனால் கழிவுநீர் சாலையில் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு ஒப்படைக்கப்பட்ட சுனாமி குடியிருப்பில் போதிய அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை. சோர்ணா நகர், சௌபாகியா கார்டன் பகுதிகளில் சாலை அமைக்க பூமி பூஜை போட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் சாலை வசதி ஏற்படுத்தப்படவில்லை. வீராம்பட்டினம் சந்திப்பிலிருந்து சின்ன வீராம்பட்டினம் செல்லும் சாலையில் பக்க வாய்க்கால் முழுமையாக அமைக்கப்படவில்லை. இதை செயல்படுத்தாத அரசை கண்டித்தும், குப்பைகளை அகற்றாமலும், தெருநாய்கள் மற்றும் சாலையில் சுற்றித் திரியும் ஆடு மாடுகளை கட்டுப்படுத்த தவறிய கொம்யூன் பஞ்சாயத்து நிர்வாகத்தை கண்டித்தும் அரியாங்குப்பம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் தலைமை தாங்கினார். தொகுதி செயலாளர் சீதாராமன் முன்னிலை வகித்தார். திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் அரியாங்குப்பம் தொகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தராத புதுச்சேரி அரசையும் கொம்யூன் பஞ்சாயத்து நிர்வாகத்தையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் வேலன், கோபாலகிருஷ்ணன், சுற்றுச்சூழல் அணித்தலைவர் பன்னீர்செல்வம், மீனவர் அணித்தலைவர் ரமேஷ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். எல்லா பகுதியும் மக்கள் வாழ முடியல, எல்லா ஊரும் மாறி போச்சு, அரியாங்குப்பம் கொம்யூன் மட்டும் திருந்தல
லாஸ்பேட்டை காவல் நிலையம் முன்பு ரவுடி தாக்கப்பட்ட விவகாரத்தில் 4 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்விரோதம் காரணமாக கொலை முயற்சி நடைபெற்றுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை நாவர்குளம் பகுதியைச் சேர்ந்த சாமுவேலின் மகன் ஜேக்கப்பால் ரவுடியான இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவர் வாகனத்தில் காய்கறி பழங்கள் விற்பனை செய்து வந்தார். இந்நிலையில் லாஸ்பேட்டை புறக்காவல் நிலையம் எதிரே உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நண்பரின் மகள் காதணி விழாவில் பங்கேற்க இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது ஜேக்கப்பாலை சமுதாய நலக்கூடத்திற்கு முன்பு திடீரென 5 பேர் கொண்ட கும்பல் கத்தி அரிவாளுடன் வழிமறைத்து சுற்றி வளைத்தது. அவர்களிடமிருந்து தப்பிக்க ஜேக்கப்பால் மோட்டார் சைக்கிளிலிருந்து கீழே குதித்து ஓடினார். இதையடுத்து அந்த கும்பல் அவரை துரத்தி சென்று லாஸ்பேட்டை புறக்காவல் நிலையம் முன்பு சரமாரியாக தாக்கியது. இதில் முகம் சிதைந்த நிலையில் அவர் படுகாயமடைந்தார். பின்னர் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் அக்கும்பல் தப்பியது. காவல் நிலையம் முன்பு மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடந்த இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. லாஸ்பேட்டை புறக்காவல் நிலைய காவல்துறையினர் உயிருக்கு போராடிய ஜேக்கப்பாலை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து லாஸ்பேட்டை காவல் ஆய்வாளர் இனியன், உதவி காவல் ஆய்வாளர் குமார் மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதனிடையே ஜேக்கப்பாலை வெட்டிய கும்பலில் பச்சையப்பன், முகிலன், விஸ்வா, பரத் ஆகிய 4 பேரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஜேக்கப்பால் நடமாட்டத்தை கண்காணித்து கொலை செய்ய முயற்சி செய்தது தெரியவந்தது. கடந்த மே மாதம் 31ஆம் தேதி காதல் தகராறில் பஞ்சாயத்து செய்தபோது மேட்டுப்பாளையம் சண்முகாபுரத்தில் பச்சையப்பன் உட்பட 3 பேரை ஜேக்கப்பால் அரிவாளால் வெட்டியுள்ளார். இதில் பச்சையப்பனுக்கும் ஜேக்கப்பாலுக்கும் இடையே விரோதம் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. இதில் பழிக்கு பழி வாங்கவே இந்த கொலை முயற்சி நடைபெற்றதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனிடையே ஜேக்கப்பால் இன்ஸ்டாகிராமில் தினசரி தகவல்களை பகிர்வதை தெரிந்து கொண்ட பச்சையப்பன் ஜேக்கப்பாலை இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து கண்காணித்து அவரை பின்தொடர்ந்து கொலை செய்ய திட்டம் தீட்டியதையும் விசாரணையில் ஒப்புக்கொண்டனர். புதுச்சேரியில் குப்பைகள் சரிவர அகற்றப்படவில்லை என கண்டனம் தெரிவித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களுடன் சென்று உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகர பகுதிகளில் கடந்த 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை முதல் சரிவர குப்பைகள் அகற்றப்படவில்லை. உருளையன்பேட்டை தொகுதி முழுவதும் ஆங்காங்கே குப்பைகள் தேங்கியுள்ளன. இதனால் பல்வேறு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தோம். எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதை கண்டித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளாட்சித்துறை தலைமை அலுவலகத்தை பொதுமக்களுடன் சென்று முற்றுகையிட்டார். உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினார். இயக்குநர் அலுவலகத்தில் இல்லாத காரணத்தால் மற்ற அதிகாரிகள் அவரை சமாதானப்படுத்த முயற்சித்தனர். அப்போது உடனடியாக குப்பைகளை வார வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து குப்பைகளை அகற்றுவதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரின் போராட்டம் காரணமாக உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 15 நாட்களுக்கு கட் அவுட் பேனர்கள் வைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீறுவோர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பேரிடர் மேலாண்மை ஆணைய தலைவரும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதை அடுத்து புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கனமழை பெய்தது. இந்நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் அடுத்த 15 நாட்களில் வங்காள விரிகுடாவில் 2 தனித்தனி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகக்கூடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது சூறாவளி புயலாக வலுவடைந்து வங்காள விரிகுடா கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளது என்றும் அப்போது அதிக கனமழையுடன் மணிக்கு சுமார் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதனால் புதுச்சேரி மாவட்டத்தின் புதுச்சேரி மற்றும் ஏனாம் பகுதிகள் பாதிப்பிற்கு உள்ளாகும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. இந்த சூழலில் பேனர், கட் அவுட்டுகள், பதாகைகள் ஆகியவை காற்றின் தாக்கத்தில் சேதமடைந்து பறந்து விடக்கூடிய வாய்ப்புகள் வெகுவாய் உள்ளது என்றும் அவ்வாறு நேர்ந்தால் பாதசாரிகள் மற்றும் பயனாளிகளுக்கு அபாயகரமான விபத்துகள் மற்றும் காயங்கள் ஏற்படுவதுடன் போக்குவரத்து, அவசர கால மீட்பு பாதைகளில் இடையூறு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றும் மின் இணைப்புகள், தகவல் தொடர்பு உள்கட்டமைப்பு உள்ளிட்ட
பொது மற்றும் தனியார் சொத்துகளுக்கு சேதம் நேரிட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே அனைத்து விதமான பேனர்கள், கட் அவுட்டுகள், பதாகைகள் போன்றவை பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 கீழ் 24ஆம் தேதி முதல் 15 நாட்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதுச்சேரியை சேர்ந்த 5 நபர்களுக்கு 60% மானியத்தில் 72 லட்சம் வீதம் மீன்பிடி படகு கட்டுவதற்கான ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். மத்திய அரசின் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி யூனியன் ஆட்சிப்பரப்பைச் சேர்ந்த 5 நபர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் கட்டுவதற்கு 60% மானியத்தில் நபர் ஒன்றுக்கு 72 லட்சம் ரூபாய் வீதம் மீன்பிடி படகுகள் கட்டுவதற்கான ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள 3000 ஃபைபர் மீன்பிடி படகுகளில் முதற்கட்டமாக வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் புதுச்சேரி மாநில மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்தின் மூலம் நிறுவப்பட்டுள்ள பெட்ரோல் டீசல் பங்கில் வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பதிவு பெற்ற மற்றும் காப்பீடு செய்யப்பட்ட 120 வெளிப்புற இயந்திரம் பொருத்திய ஃபைபர் படகுகளுக்கு டீசல் மானியம் வழங்குவதற்கான டீசல் மானிய புத்தகம் ஆகியவற்றை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் உள்ள தனது அலுவலக அறையில் வழங்கினார். அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குநர் தெய்வ சிகாமணி, துணை இயக்குநர் கோவிந்தசாமி மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை தொழுநோய் உதவி இயக்குநரகம் சார்பில் உலக அயோடின் குறைபாடு தின விழிப்புணர்வு பேரணியை துறை இயக்குநர் செவ்வேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி சுகாதாரத்துறை தொழுநோய் உதவி இயக்குநர் அலுவலகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 21ஆம் தேதி உலக அயோடின் குறைபாடு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் உலக அயோடின் குறைபாடு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அயோடின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் அயோடின் பயன்பாட்டின் அவசியம் குறித்தும் விளக்கும் நோக்கில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கம்பன் கலையரங்கத்திலிருந்து தொடங்கிய பேரணிக்கு தொழுநோய் பிரிவு உதவி இயக்குநர் சிவராமன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக சுகாதார இயக்குநர் செவ்வேல் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்ற பேரணி இறுதியாக கடற்கரை காந்தி சிலை அருகே நிறைவு பெற்றது. பேரணியில் சபரி செவிலியர் கல்லூரி மற்றும் லாஸ்பேட்டை சமுதாய கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அயோடின் பயன்பாட்டின் அவசியம் குறித்தும் அயோடின் குறைபாடால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் சூரிய ஒளி திட்டத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு இலவச மின் மீட்டர் வழங்கப்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மின்துறை தலைவரும் கண்காணிப்பு பொறியாளருமான கனியமுதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிரதம மந்திரியின் இலவச சூரிய ஒளி மின் திட்டத்தின் கீழ் இதுவரை புதுச்சேரி மாநிலத்தில் 1684 வீடுகளில் மின் நுகர்வோர் சோலார் பேனல்கள் பொருத்தி மின்சாரம் பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். திட்டத்தின் கீழ் 1 கிலோ வாட் 30,000, 2 கிலோ வாட்டுக்கு 60,000, 3 கிலோ மற்றும் அதற்கு மேல் 78,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. இதுவரை இத்திட்டத்தின் கீழ் 12 கோடிக்கும் மேல் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. சோலார் பேனல் பொருத்துவதன் மூலம் மாதம் 150 யூனிட் முதல் 450 யூனிட் வரை இலவச மின்சாரம் பெற முடியும். ஆண்டின் இறுதியில், அதாவது மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை ஒவ்வொரு சூரிய ஒளி மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோர் தாங்கள் மின்துறைக்கு வழங்கிய உபரி மின்சாரத்திற்கு யூனிட்டிற்கு 5.77 ரூபாய் வீதம் கணக்கிடப்பட்டு அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இதுவரை சோலார் மின் மீட்டரை நுகர்வோரை பொருத்தி வந்தனர். இந்நிலையில் தற்போது தேவையான மீட்டர்கள் மின்துறை மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இலவச மின் மீட்டர் துறை சார்பில் பொருத்தப்படும். இதற்கிடையே 23ஆம் தேதி முதல் இலவச மின் மீட்டர் வழங்கும் பணி தொடங்கியது. முதலாவதாக மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்று தொடர்ந்து அங்கு மின் மீட்டர் பொருத்தப்பட்டது. புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட 15 நபர்களுக்கு 11,70,000 நிதியுதவிக்கான அரசாணைகளை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு முதல் தவணையாக ஒரு நபருக்கு 1,20,000 ரூபாய், இரண்டாம் தவணையாக ஒரு நபருக்கு 1,60,000 ரூபாய், மூன்றாம் தவணையாக 10 நபர்களுக்கு தலா 70,000 ரூபாய் வீதம் 7 லட்சம்,
ஒரு நபருக்கு 1,90,000 என மொத்தம் 11,70,000 நிதி உதவிக்கான அரசாணைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தனது இல்லத்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், களப்பணியாளர்கள் மற்றும் மணவெளி தொகுதி முக்கிய பிரமுகர்கள், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, ஆதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி ஜிப்மரில் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார அட்டை இலவச பதிவு முகாம் அனைத்து வேலை நாட்களிலும் நடைபெறும் என்று நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் பொதுமக்களுக்காக ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்ட பயனாளிகள் அட்டை இலவச பதிவு மற்றும் வழங்கல் திட்டத்தை துவங்கியுள்ளது. இதை ஜிப்மர் இயக்குநர் வீர்சிங் நேகி தொடங்கி வைத்தார். இதில் இணையும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான டிஜிட்டல் சுகாதார அடையாள அட்டை வழங்கப்படும். இதில் அவர்களின் மருத்துவ பரிந்துரைகள், பரிசோதனைகள் முடிவுகள் மற்றும் இறுதி மருத்துவ முடிவுகள் போன்றவை பாதுகாப்பாக டிஜிட்டல் முறையில் சேமிக்கப்படும். மேலும் சுகாதார பாதுகாப்பு திட்டமான பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகள் 5 லட்சம் வரை காப்பீடு பெற முடியும். இந்த சேவைகளை பெற பொதுமக்கள் தங்கள் ஆதார் அட்டையை ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண்ணுடன் OTP சரிபார்ப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தகவல் சரிபார்த்த பின்னர் உடனடியாக அவர்களுக்கு பயனாளர் அட்டை வழங்கப்படும். இதற்காக ஜிப்மரின் மருத்துவ பதிவேட்டு வளாகம், புற்றுநோய் சிகிச்சை பிரிவு வளாகம், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வளாகம் மற்றும் சிறப்பு சிகிச்சை பிரிவு வளாகம் ஆகிய இடங்களில் சிறப்பு பதிவிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பதிவகங்கள் ஜிப்மரின் அனைத்து சேவை நாட்களிலும் வழக்கமான அலுவலக நேரங்களில் செயல்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,500 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,680 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.